अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது. அதுவும் பல பல பத்ததிகளாக பிரிக்கப்பட்டு பல பகுதிகள், ஒவ்வொரு பகுதியிலேயும் அதற்குரிய விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு மிக அழகாக அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் விவரித்தருளுகிறார். இப்பொழுது நாம் நிர்யாதன பத்ததி, அதாவது ராமபிரானுடைய பாதுகை, ராமபிரான் 14 ஆண்டுகள் வனவாசத்தை முடித்த பிற்பாடு மறுபடியும் வந்து அயோத்திக்கு சேர்ந்தான் அல்லவா, அப்பொழுது அவனுடைய திருவடிகளிலே அந்த பாதுகையை மறுபடியும் சமர்ப்பித்தார் பரதாழ்வான். அதனால மறுபடியும் ராமபிரானிடத்திலே போய் சேர்ந்தது அல்லவா, அதனால் நிர்யாத்தனா பத்ததி என்று சொல்லப்படுகின்ற பத்ததி இது. இந்த பத்ததியில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம் அனுபவிக்கிறோம். அதிலே இப்பொழுது நாம் பாதுகா சகஸ்திரத்திலே 212வது ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது 12 ஆண்டுகள், அதாவது 14 ஆண்டுகள், 14 ஆண்டுகள் இந்த அயோத்தியை, கோசல சாம்ராஜ்யத்தை பாதுகை தான் ஆண்டு வந்தது. ஆகையினாலே இந்த அயோத்தியாவாசி ஜனங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு உயர்ந்த பேரு கிட்டியது. பாதுகையினுடைய ராஜ்யத்திலே இருந்தபடியினாலே அவர்கள் எதுவுமே செய்யவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு என்ன உயர்ந்த பேரு கிட்டியது என்றால் சாந்தானிகம் லோகம் அவாபுகு என்று, சாந்தானிகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உயர்ந்த லோகத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள். பரமபதத்திற்கு சமமான ஒரு இடமாமது. அப்படிப்பட்ட லோகம், அங்க போன சுகத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட லோகத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று அந்த ஒரு விஷயத்தை, அதாவது ஆழ்வார்களுடைய பாசுரத்திலே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அருளி செய்திருக்கிறார். அது வால்மீகி ராமாயணத்திலேயும் இருக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் அது 2 விதமாக சொல்லப்படுகிறது. குலசேகர ஆழ்வார் காட்டுகின்ற பொழுது அவர் எப்படி காட்டினார்னா, அன்று சராசரங்களை வைகுந்தத்தே ஏத்தி என்று, அன்று சராசரங்களை வைகுந்தத்திலே ஏத்தினான்னு சொல்றார். வைகுந்தம் என்னால் சாட்சாத் மோட்சலோகத்திற்கே அழைத்து சென்று விட்டான் என்று அப்படியும் பொருள் சொல்லலாம். அல்லது மோட்சலோகத்திற்கு சமமான சாந்தானிகம் என்ற லோகத்திற்கு அழைத்து சென்றான் என்று அத்தையும் சொல்லலாம். நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ என்று ஒரு திருவாய்மொழி அருளி செய்கிறார் என்று தொடங்குகின்ற ஒரு திருவாய்மொழி. அதாவது அது 7ஆம் பத்திலே 5ஆம் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியிலே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலுக்கு உய்த்தனன் என்று அருளி செய்கிறார். அதாவது நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் அவை அனைத்தையும் நற்பாலுக்கு உய்த்தனன்னு சொல்றார். அந்த நற்பாலுக்கு உய்த்தனன் என்னால் அயோத்தியில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல கதியை கொடுத்தான் என்றுதான் அர்த்தமாகிறது. இதை பன்னீராயிரப்படி என்கிற உரையிலே மட்டும்
அதாவது வாதிகேசரி அழகிமணமான ஜீயர் என்கிற ஒரு ஆச்சாரியர் திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானங்கள் அமைந்துள்ளன. அதிலே மற்ற 4 வியாக்கியானங்களிலேயும் வேறு விதமாக காட்டப்படுகிறது. அங்க இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை கொடுத்தான் அயோத்தியிலே என்று அவ்வளவு மட்டும் காட்டினார்கள். ஆனால் 12,000 படி உரைக்காரர் என்று சொல்லப்படுகின்ற வாதிகேசரி அழகிமணமான ஜீயர் அவர் மட்டும் என்ன தெரிவித்தார் என்னால், இதை எப்படி காட்டினார்? நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரமும் நற்பாலுக்கு உய்த்தனால் அவர்களுக்கெல்லாம் மோட்சத்தை அளித்தான் எம்பெருமான் என்று அந்த அர்த்தத்தை வாதிகேசரி அழகிமணமான ஜீயர் காட்டினார். அதை அப்படியே அனுசரித்து வேதாந்த தேசிகனும் தம்முடைய திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி என்கின்ற ஒரு கிரந்தம் அது, அதாவது திருவாய்மொழி 100 பாசுரங்கள் 100 பதிகங்களுக்கு 100 பாசுரங்கள் 100 ஸ்லோகங்கள் என்று பண்ணி இருக்கிறார். அதிலே இந்த கற்பாரி ராமபிரானை அல்லால் என்கிற திருவாய்மொழிக்கு உண்டான பாசுர ஸ்லோகத்திலே என்ன காட்டுகிறார்னா, சாகேத முக்திதானாத் என்று அயோத்தியில இருந்தவர்கள் அனைவருக்கும் மோட்சத்தை அளித்தான் என்று அங்கே காட்டியிருக்கிறார். ஆனால் இந்த ஸ்லோகத்திலே அந்த விஷயத்தை வேதாந்த தேசிகன் எப்படி காட்டுகிறார் என்னால், பாதுகையினுடைய ராஜ்யத்தின் கீழே 14 ஆண்டுகள் இருந்தபடியினாலே அந்த அயோத்தியாவாசி ஜனங்கள் அத்தனை பேரும் சாந்தானிக லோகத்தை அடைந்தார்கள் என்று காட்டுகிறார். உபாஸ்ய வருஷாணி சதுர்தசத்வாம் உத்தாரிகாம் உத்தர கோசலஸ்தாஹ சனந்தனாத்யைரபி துர்விகாஹம் சாந்தானிகம் லோகமவாபுரக்ரியம். உபாஸ்ய வருஷாணி சதுர்தச துவாம் உபாசிய, அயோத்தியில இருந்த ஜனங்கள், அதாவது உத்தர கோசலஸ்தா என்றால் வடநாட்டில் இருக்கக்கூடிய கோசல தேசம் என்று பொருள் கொள்ளலாம், அல்லது வடக்கு கோசலம் என்று அப்படியும் சொல்லலாம். அந்த வடக்கு அந்த தேசத்தில் இருக்கிறவர்கள், கோசல தேசத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சதுர்தச வருஷாணி துவாம் உபாசிய, 14 ஆண்டுகள் அவர்கள் உன்னையென்றோ உபாசித்தார்கள், உன்னையென்றோ பூஜை செய்தார்கள். நீ எப்படிப்பட்டவள்? உத்தாரிகாம் துவாம் உபாசியா. உத்தாரிகாம் என்னால் எல்லாரையும் கரையேற்றுபவள் நீ. பாதுகா தேவி எப்படிப்பட்டவள்? உத்தாரிகா என்னால் எல்லாரையும் மேம்பட செய்பவள். அவள் என்ன பண்ணினாள்? இப்படியெல்லாம் உன்னை 14 ஆண்டுகள் அவர்கள் தொழுதனுடைய பலன் அவர்களுக்கு என்ன கிடைத்தது என்று பார்த்தால், அவர்கள் சாந்தானிகம் லோகம் அவாபுஹு. சாந்தானிகம் லோகம் என்னால் அதுதான், அது ஒரு உலகம், அது சாந்தானிக உலகம் என்கிறது மோட்சத்தை போன்ற உலகம் என்று சொல்லுகிறார்கள், அல்லது மோட்சலோகமே என்று கொண்டாலும் தவறில்லை என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட லோகத்தை அவர்கள் அடைந்தார்கள். அது எப்படிப்பட்டது என்னால், சனந்தனாத்யைரபி துர்விகாகம். சனந்தனர், அதாவது 4 ரிஷிகள், பிரம்மாவுடைய புத்திரர்கள் என்று 4 ரிஷிகள் சொல்லி இருக்கிறார்கள். சனகர், சனந்தனர், சனத் சுஜாதர், சனத் குமாரர் என்று 4 பேர். சனக சனந்தன சனத் சுஜாத சனத்குமாராகா என்று இப்படி காட்டுவார்கள். இவளெல்லாம் மகா யோகிகள், பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள். இவர்கள் எங்கே இருக்கிறார்கள்னா, ஸ்வேதத்வீபம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். ஒரு வெள்ளை தீவு, அங்கேதான் இருக்கிறார்கள் என்று சொல்றார். அவர்களால கூட அடைய முடியாதாம் இந்த சாந்தானிக லோகம் என்கிறது. ஏன்னா மோட்சலோகம் ஆயிற்று அது. ஆனால் அது அவர்களால கூட அடைய முடியாத ஒரு லோகம் அது. அந்த லோகத்தை அயோத்தியாவாசி ஜனங்கள் அடைந்து விட்டார்கள். எல்லாருமா சேர்ந்து அங்க போயிட்டா. எப்படி போனான்னு கேட்டா, உன்னை ஆராதித்தபடியினாலே என்று அவர்களுக்கு இந்த பேர் கிட்டியது என்று இந்த ஸ்லோகத்திலே அயோத்தியாவாசி ஜனங்களுக்கு அந்த எல்லாரும் அன்று சராசரங்களை ராமபிரான் வைகுந்தத்தை ஏற்றினான் என்றால் அதற்கு என்ன காரணம்? அவர்கள் 14 ஆண்டுகள் பாதுகையை வழிபட்டார்கள் என்கிற காரணத்தினாலே என்ற கருத்தை இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அற்புதமாக காட்டி அருளினார். இதற்கு அடுத்தபடியாக 213வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? ராமபிரான் வனவாசத்தை முடித்து கொண்டு வருகிறான். வருகிற வழியிலே பரத்வாஜருடைய ஆசிரமம் சித்திரக்கூட்டத்திலே என்று நினைக்கிறேன் அங்கே இருக்கிறது. அவரை போய் தண்டன் சமர்ப்பிக்கிறான். என்னுடைய வனவாசத்தை நான் முதல்ல போகிற பொழுது பரத்வாஜருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டுதான் வனத்திற்கு எழுந்தொழினான். இப்பொழுது திரும்பி வருகிற பொழுதும் அவருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அயோத்திக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அப்படி பரத்வாஜரை போய் அணுகினான். உடனே பரத்வாஜர் என்ன சொல்லிவிட்டார்? வெகு நாள் கழித்து வந்திருக்கிறாய், அதனால் இன்று நம்முடைய ஆசிரமத்திலே நீ அமுது செய்து விட்டுத்தான் போக வேண்டும்
விருந்து உண்டு விட்டுத்தான் போக வேண்டும் என்றார். ஐயோ, அங்க பரதாழ்வான் காத்து கொண்டிருக்கிறானே, ஒரு நாள் தாமதித்தாலும் அவன் நெருப்பிலே விழுந்து விடுவானே என்று ராமபிரான் பதறிய பொழுது, அதை பற்றி விசாரம் வேண்டாம், யாரையாவது ஒருத்தரை அவனிடத்துல அனுப்பி வைத்து, இந்த ராமபிரான் வந்து விட்டார், பரத்வாஜ ஆசிரமத்தில் இருக்கிறார், இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகிறார் அயோத்தியக்கு என்று தகவல் சொல்லி அனுப்பிவிடலாம் என்று சொன்னார். உடனே ஹனுமானை அனுப்புகிறார்கள், பரதனிடத்துல போய் நீ சமாச்சாரத்தை சொல்லிவிட்டு வா என்று. ஆனால் இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் என்ன அருளி செய்கிறார் என்றால், பாதுகைக்கு சமாச்சாரம் சொல்லி அனுப்பி வைத்தான் எம்பெருமான் ஹனுமான் மூலமாக என்று சொல்லுகிறார். பரதனுக்கு என்று சொல்லாமல் பாதுகைக்கு என்று சொல்லுகிறார். அதை ஒரு சமத்காரமாக ஒரு விஷயத்தையும் தெரிவிக்கிறார். பாதாவனி பிரத்யாயிதோ ஹனுமான் சீதாமிவத்வாம் சிரவிப்ரயுக்தாம் பிரணம்ய பௌலஸ்தியரிபோருதந்தம் விஜ்ஞாபயாமாச வினீதவேஷா. பிரத்யாயிதா ஹனுமான், ஹே பாதாவனி, என்னால்னா வாராய், திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே என்று அது பாதுகையை விழித்து சொல்லுகிறார். பிரத்யாயிதா ஹனுமான், நல்ல நம்பிக்கையுள்ள தூதனவன் ஹனுமான். அதனால அந்த ஹனுமான் என்ன பண்ணினான், அவரை கொண்டு போய் அனுப்பி வைத்தான். யாரிடத்துல? தொய் துவாம், உன்னிடத்துல கொண்டு போய் அனுப்பி வைத்தான் சொல்றார். பாதுகையின் இடத்துல என்னன்னா, சீதாமிவ சிரவிப்ரயுக்தாம் சீதாமிவ, 10 மாதம் பிரிந்திருந்த சீதைக்கு எப்படி இவன் தூது அனுப்பினானோ ஹனுமானை, அதுபோல 14 ஆண்டுகள் பிரிந்திருக்கிற பாதுகா தேவிக்கு அனுப்புகிறான் இந்த ஹனுமானை தூதாக என்று சொல்றார் அவர். சிரவிப்ரயுக்தாம், நெடுநாள் பிரிந்திருக்கிறான் அல்லவா, அதனால முன்னால சமாச்சாரம் சொல்லி அனுப்பணும் என்று. துவாம், அவன் என்ன பண்ணான், அங்க போய் பிரணம்ய, அந்த பாதுகையை வணங்கினான். வணங்கி என்ன தெரிவித்தான், பௌலஸ்தியரிபோஹோ உதந்தம் விஜ்ஞாபயாமாச. பௌலஸ்திய ரிபு என்னால் என்ன, ராவணனுடைய விரோதி, ராவணனை அழித்தவன் ராமபிரான், அவனுடைய உதந்தம் செய்தியை வினீதவேஷா விஜ்ஞாபயாமாச, மிகவும் பணிவுடையவனாய் அந்த விஷயத்தை எல்லாம் சொன்னான். என்ன நடந்தது, இத்தனை நாள் ராமபிரான் என்னவெல்லாம் சிரமப்பட்டான், எப்படியெல்லாம் அந்த வனவாசத்தில் இருந்தான் என்று அந்த விஷயங்களை, இந்த பிராட்டியை பிரிந்த ஒரு 4-6 மாசத்துல ராமபிரான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான் என்கிறது எப்படி சீதையினிடத்திலே போய் ஹனுமான் தெரிவித்தானோ, அதே போல 14 ஆண்டுகள் பிரிந்திருந்த பாதுகையினிடத்திலே ராமபிரான் காட்டிலே எப்படியெல்லாம் இருந்தான் என்கிறதை அப்படி இந்த திருவடி ஹனுமான் அப்படி தெரிவித்தான். வினீத வேஷா, எப்படி சீதையினிடத்திலே பணிவாக சென்று ஹனுமான் அப்படி தெரிவித்தானோ அதுபோல இங்கேயும் தெரிவித்தான். இன்னும் சொல்ல போனால் சீதையை காட்டிலும் பாதுகை மிக உயர்ந்ததுன்னு சொல்ற. ஏன்னா சீதை ராமபிரானிடத்திலே கடுமையான வார்த்தைகள் கூட பேசி இருக்கிறாள். ஆனால் பாதுகை அப்படியெல்லாம் பேசலையே. ராமபிரான் என்ன நியமனம் சாதித்தாரோ அந்த நியமனத்தை அப்படியே சிரமேற்கொண்டு அங்கே எழுந்தொழியிருந்தார். சீத்தை 10 மாதம்தான் பிரிந்திருந்தாள். ஆனால் பாதுகையோ 14 ஆண்டுகள் பிரிந்திருந்தது. என்னால் இன்னும் துக்கம் அதிகம் இல்லையா பாதுகைக்கு என்று இப்படியெல்லாம் பல விஷயங்கள், ஒற்றுமை வேற்றுமைகளை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும். சீதாமிவா என்று ஒரு வார்த்தையிலே இங்கே ஆச்சாரியர் காட்டியிருந்தாலும் அதற்கு சீதையை காட்டிலும் அந்த பாதுகைக்கு பல விசேஷங்களை சொல்ல வேண்டும். நாம் அப்படிப்பட்ட பாதுகைக்கு ராமபிரான் தனக்கு நம்பிக்கை உள்ளவனான அந்த ஹனுமானை அனுப்பி, நீ போய் ஆசுவாசகரமாக சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு வா, இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வா. அதுவும் 14 ஆண்டு கழித்து திடீர் என்று போய் நின்றால் அதுவும் கூட சந்தோஷத்தினுடைய மிகுதியாலே ஏதாவது துன்பத்தை விளைத்து விடலாம். அதனால கொஞ்சம் சாத்மிக்க பொறுக்க அந்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, இதோ வந்து கொண்டிருக்கிறார், இதோ வந்து விடுவார், இதோ இங்கிருக்கிறார் அங்கிருக்கிறார் என்று கொஞ்சம் கொஞ்சமாக அதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பாதுகையினிடத்திலே ஹனுமானை அனுப்பி வைத்தான் என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।